பிடிக்கல எனக்கு இந்த கழுத்துக்குள்ளேயே கொண்டு போறது பிடிக்கல. பட்டு கழுத்துக்குள்ளதான் கொண்டு போறது பிடிக்கல. நான் கால் கடியில எப்படியா கொண்டு போறது? ஐயோ காத்து பலமா வீசுது, போது நான் விட்டுருங்க. வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் ப்ளூட்டோ. இவங்க அழகான ஷிட்ஸு. ஆனா என்னன்னா இவங்க பெட்டர் சரியா மெயின்டைன் பண்ண தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ என்னைக்குமே ஃபர்ஸ்ட் டைம் வாங்கக்கூடிய ஒரு பிரீட்ல வந்து ஷிட்ஸு நான் மெயினா சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ்ங்கிறது ஒன்று ரொம்ப தேவை. நீங்க வந்து ஒர்க்குக்கு போறவங்க இல்ல உங்க வீட்டுல வந்து கிட்ஸ் இருக்கு, அவங்களதான் நான் பார்க்க முடியும், இவங்களை பார்க்க முடியாது, உங்களால உங்க டாகுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அதிகம் வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்க ஷிட்ஸு ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா ஷிட்ஸூஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை அதிகம். அவங்களுக்கு நீங்க மெயின்டெனன்ஸ்க்கு டைம் ஒதுக்கணும். அது வந்து டெய்லி ஒதுக்கணும். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1 hour to 2 hours ஆகுது உங்க ஷிட்ஸுவை நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு டைம் ஒதுக்கினா மட்டும்தான் உங்களால வந்து ஒரு ஷிட்ஸூஸ்ல மெயின்டைன் பண்ண முடியும். மற்றபடி நீங்க அது வந்து ஷிட்ஸூஸ் வளர்த்தா நிறைய அமௌண்ட் செலவாகுமான்னு கேட்டா அது கிடையாது. இட்ஸ் நாட் அபவுட் மணி, இட்ஸ் அபவுட் டைம். அதாவது வந்து நீங்க உங்க ஷிட்ஸு வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டெய்லி வந்து கோம்பிங் பண்ணி விடணும். ஒரு கோம்பிங் பண்றதுக்கே வந்து ஒரு 1/2 hour to 1 hour ஆகும். அது போக வந்து அந்த வாயை சுத்தியும் கண்ணை சுத்தியும் அதுங்களுக்கு வடிகிற அந்த எச்சி, அந்த கண்ணீர், இது எல்லாத்தையுமே வந்து ரெகுலரா கிளீன் பண்ணணும். அதையும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலே போதும். நீங்க க்ரூமர்கிட்ட போகணும், ரெகுலரா க்ரூமர்கிட்ட போகணுங்கிறது வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸோ இல்ல 2 months ஒன்ஸ் கூட வச்சுக்கோங்க. நிறைய பேர் 1 monthly ஒன்ஸ் போவாங்க, அவங்க எல்லாம் லாங்கா வெட்டக்கூடியவங்க. ஷார்ட்டா வெட்டிட்டு நீங்க ஒரு 2 months ஒன்ஸோ 2.5 months ஒன்ஸ் ஆகுது நீங்க க்ரூமர்கிட்ட போனா போதும். அந்த செலவு மட்டும் தான் உங்களுக்கு ஷிட்ஸூல பெருசா இருக்கிறது. நீங்க வந்து வீட்லயே ஈஸியா மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு பெரிய செலவை வந்து நீங்க தடுத்துடலாம். ஒரு நார்மலா போய் ஒரு ஷார்ட் கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும், இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு வந்து நிறைய பேரால அந்த ஷிட்ஸு அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம ஷிட்ஸு வளர்க்குறதே வந்து லாங் ஹேருக்கு தான் சார், லாங் ஹேரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கேற்றபடி அதுக்கு நீங்க மெயின்டெனன்ஸ் டைம் ஒதுக்கணும். நீங்க ஜஸ்ட் ஒரு யூடியூப்ல வீடியோல பார்த்தேன் இல்ல ஒரு கூகுள் சர்ச்ல பார்த்தேன், அதுல அழகா இருந்தது, லாங் ஹேரோட இருந்தது அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய ரியல் லைஃப்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டேவே வந்து அந்த லாங் ஹேர் மெயின்டெனன்ஸ்க்கு ஒதுக்கணும். அப்படி உங்களால முடியாது அப்படின்னா ஷார்ட் ஹேரை வெட்டிக்கோங்க. ஷிட்ஸூஸ் வந்து ஷார்ட் ஹேர்லயே அழகா இருக்கும். பட் நீங்க கட்டி சேர விட்டு மொத்தமா இப்படி சீரை கட் பண்ணீங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ எப்படியோ அவர் அழகா ரெடி பண்ணியாச்சு, அவர் வீட்டுக்கு வேண்டிய டைம் வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பார்ப்போம். பாய்.